படம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிருந்தது ப்ரோ. எனக்கு இது வந்து ரொம்ப புது கான்செப்ட்டு. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மஸ்ட் வாட்ச் ப்ரோ. ஆல்வேஸ் நல்லா தான் இருக்கு. ரியோ எப்பயும் பண்ற மாதிரி தான் பண்ணிருந்தாங்க. நல்லா இருக்கு. ஏலியன் வந்து ஒரு சீன் தான் காட்டுவாங்க. அது காட்டு சீன் எப்படி இருந்துச்சு? ஏலியன் வந்து ஒரு சீன் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு ரிவீல் பண்ணும்போது மட்டும் காட்டுவாங்க. பட் படப்படி ஓகே தான். பொண்ணு ஹீரோயின் புதுமுகம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயின். நேச்சுரலாக தான் இருக்குது. சாங்ஸ் ஓகே, ரொம்பலாம் இல்லை, பார்க்கலாம். ரியோட ஆக்டிங் ஆல்வேஸ் நல்லா தான் இருக்குது. ரியோ எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பற்றி சொல்லியிருப்பாரு, அது பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் பிரியாணி நெக்ஸ்ட் லெவல் வரும்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் பிரியாணி, பட் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மஸ்ட் வாட்ச் ப்ரோ. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டும் ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்ரைலரும் நான் வந்து பார்க்கல. கதை நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பாயில் பண்ணிக்க வேணான்னு பார்க்குறேன். ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பெக்டே இல்லாமல் போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது ப்ரோ. அவர் கொடுத்த பக்க ரோலை பக்காவாக பண்ணிருக்காரு. அவர் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ரோலை நல்லா பண்ணிருக்காங்க. அதுதான் ப்ரோ சொல்ல வேணான்னு பார்க்குறேன். நல்லா இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், பார்க்காதீங்க. போய் நல்லா பாருங்கள். நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே காமெடி தான் ப்ரோ படம். எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ வந்து கரெக்டாக பண்ணிருக்காங்க. பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான், ஆனால் லேகே அடிக்கல. அது படத்துக்கு ஏற்ற மாரி அது போயிடுச்சு அந்த பாட்டு. இன்ட்ரோ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன். பார்க்கல, உள்ளே போகாம விட்டேன். 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. ஆனால் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பாதி தான் இருந்தது. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது படம். கிளைமேக்ஸ் வந்து சொல்ல வேணாம் ப்ரோ. நல்லா இருக்குது, பாருங்கள். ஒரு ஹாப்பி என்டிங் மாதிரி தான் இருக்கும். ஹாப்பி என்டிங் தான். அதான் தெரியல. மற்ற இப்போ ஒரு நார்மலாக ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு 26 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலாம் எப்படி இருக்கும், நிறைய பேர் எப்படி படுவாங்க, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் போகுது. போக நல்லா இருக்குது. சொல்ல வேணாம், கதையை சொல்ல வேணாம். புரியல. பிரியாணியா? இல்லை ப்ரோ, அதான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஒரு 7 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேன் நான். லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பாருங்கள். அது ஒன்றும் நல்லாயிருக்கும். படம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிருந்தது ப்ரோ. எனக்கு இது வந்து ரொம்ப புது கான்செப்ட்டு. எனக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டைம் ரியோவோட ஒர்க்கு பார்க்குறேன். எனக்கு அவரோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டெபியூட்டன்ட் கூட ஹீரோயின் கூட டெபியூட்டண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுமே நல்லா சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்டிங்கில் எங்கேயோ குறை வரும்னு நினச்சேன், ஆனால் எங்கேயுமே வரலை. காஸ்ட் வைஸ் எல்லாருமே சப்போர்ட்டிங் காஸ்ட்டு கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்கோர் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஏற்ற மாதிரி இருந்ததுங்க படத்துக்கு. ரொம்ப மாசாவும் போகல, பீட்டு அந்த மாதிரின்ட்டு ரொம்ப மெலோடியாகவும் போகல, கரெக்டாக போயிருக்கு ஸ்கோரு. ஸ்டோரி வைஸ் கூட நல்ல புது கான்செப்ட்டுங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப வினோதமானது. யாராச்சும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு ஏதாச்சும் புது கான்செப்ட்டு ஏதாச்சும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா படத்துக்கு 10க்கு என்ன 7.5 8 கொடுத்துருவாங்க. புரியலங்க. என்ன கேட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறது, ஏலியன் ஒரு வாட்டி தான் காமிச்சிருக்கலாம். ஆனால் அந்த சீனே ஒரு நல்ல இம்பேக்ட் ஆகிற அளவுக்கு தான் ப்ரோ இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா அந்த 1 சீன் காமிச்சதே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏதோ ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் சீன்லாம் ஆகும், ஏதோ 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 ரொம்ப ஒரு மாதிரி வெளிச்சாலாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்லாம் எதிர்பார்த்தா. ஓகே, அது இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் மறைச்சி வச்சா கூட எனக்கு என்னமோ அது பிடிச்சிருந்தது. அந்த படப்படப்பு இருக்கும்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறப்போ அந்த படப்படப்புலேயே ஃபுல்லாக வச்சுட்டு எடுத்துன்னு போனாங்க படத்தை. எனக்கு என்னமோ அதுவே கரெக்டுன்னு தான் தோணுச்சு. இந்த மாதிரி படத்தை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. அதனால் என்னால் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு சில பேருக்கு அது மேபி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மேபி அது யோசிப்பாங்க, ஒரு சில பேர் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் படத்தோட கருத்து ஒன்று தாங்க. அது வந்துட்டு யார் எப்படி இருந்தாலுமே அவங்கள லவ் பண்ணோம். அதை வச்சுட்டு இதை வச்சுட்டு குறை சொல்லக்கூடாது. யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, லவ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியல ப்ரோ. எதுக்கு ப்ரோ?
அது சொல்ல பார்க்க அது அது எப்படி சொல்கிறது, அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் தான் தெரிய வரும், அந்த சுச்சுவேஷனில் இல்லை நம்ம அது தெரிய வராது எப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அதுக்குன்னு படம் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்காது. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியாக பார்க்கலாம். காமெடியில் ஒர்க் அவுட் ஆகுதா? ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. மோஸ்ட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, இந்த சிங்கிளாக சுற்றுறவங்க கூட அவங்களுக்குமே காமெடி ஓரளவுக்கு செட் ஆகும் ப்ரோ. முனிஷ்காந்த் காம்போ எப்படி இருக்கு? ஹீரோயினி முனிஷ்காந்தோட காம்போ ஓகே ப்ரோ, பிடிச்சிருந்தது, நல்லா தான் ப்ரோ இருந்தது. படம் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்கா? பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து ரொம்ப சுமார் தான் சார், நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கான்செப்டாக இருந்துச்சு, ஆனால் வந்து அது தவிர்த்து மேக்கிங்காக சுத்தமாக ஒர்க் ஆகலை. நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்க 6 மணிக்கு என்ன நடக்கும்? இல்லை, நான் ட்ரெய்லர்லேயே நான் கெஸ் பண்ணிட்டேன் அது என்னென்னு. பட் அதை இப்போ வெளில சொல்லக்கூடாது, ஏன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். பட் சுத்தமாக ஒர்க் ஆகலை, அவ்வளோதான் சொல்லுவேன். ரியோ ஆக்டிங் நல்லா தானே, அவர் எப்பவுமே நல்லா தான் ஆக்ட் பண்ணுவார். ஆனால் வந்து படம் ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் ஆகலை. அவர் ஜோ ஆகட்டும், அன்பம் போல ஆகட்டும், ரெண்டுமே சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் மேக்கிங்காக இருக்கும். பட் சும்மா மேக்கிங்கும் இல்லை, கொஞ்சம் ரொம்ப சுமார் தானே அது. அவர் சூப்பர் தான், அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவருக்கு லிமிட்டட் ஸ்பேஸ் தான், ரொம்ப பெரிய ஸ்பேஸில் அவருக்கு. ஹீரோயின் வந்து அவங்களும் ஓகே, ஃபர்ஸ்ட் டெபியூ சொல்ல முடியாது நம்ம பெருசாக. குறிப்பிட்ட காலகட்டத்தில் டைமில் வந்து கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க. 26 வயசுல பண்ணோம், பண்ணனா எப்படி நான் தாண்டி போயிடுவேன்? இந்த படத்தில் அது இருக்குது. பட் நல்லா இருக்குது. அது வந்து அவர் மாமா கேரக்டர்னு ஒருத்தர் ராம்தோஸ், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் ரோலு. ஆனால் வந்து என்னென்னா வந்து ஸ்டில் ஸ்க்ரீன் பிளேயாக சுத்தமாக ஒர்க் ஆகலை. படம் கம்பைண்டாக அந்த படமாக அது ஒர்க் ஆகலை மொத்தமாக ஓவராலாக. அதான் காமெடி மேக்கப்பா ஒரு சீன் ஓகே, அது அவ்வளோதான். நம்ம அதை வந்து எல்லாம் படம் பார்ப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க மக்கள். படம் ஃபேமிலியாக பார்க்கலாம், ஆனால் தேட்டரில் ஓடிடி இஸ் பெட்டர், ஓடிடியில் பார்க்குறது பெட்டர். நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. ரியோ தான் ஃபுல்லாகவே லைக் நல்லாவே பண்ணியிருந்தார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை சூப்பராகவே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட இந்த படம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தார். ஓகே, லைக் சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க, ட்ரெய்லர்லேயே அவங்க ரிவீல் பண்ணல. பட் இதில் பார்க்குறப்போ நல்லா சர்ப்ரைஸாக தான். அதான் நான் லைக் கான்செப்ட் லைட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவங்க 2-3 கான்செப்ட் சேர்த்து வச்சுருந்ததுனால கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருந்தது. அதனால தான் சரி காலையிலே பார்த்துடலாம், ஃபஸ்ட் ஷோ பார்த்துடலாம் அப்படின்ட்டு சரி எல்லாம் ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு வந்தது. நீங்களும் அதே மாதிரி எல்லாருமே லைக் பாருங்கள், சர்ப்ரைஸாகவே இருக்குது. அவர் ஓகே தான், லைக் ரியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இது பண்ணி வச்சுருந்தார். அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நல்லாவே காமெடியாக இது பண்ணியிருந்தார். அப்படி அது காமெடியாகவே பேசியிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அதுவுமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை, பட் ஓகே அதுதான். நான் அது ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணல, எல்லோரும் சர்ப்ரைஸாக அது போயிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபன்னாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி டெம்ப்ளேட்டாக இதான் நடக்கும் அப்படின்னு நினச்சா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு முடிச்சிருந்தாங்க. ரியோ தான் ஃபுல்லாகவே, அவருக்கு தான் ஸ்கோப் அதிகம். மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஹீரோயின்ஸுக்குமே அவ்வளோவா ஸ்கோப்லாம் இல்லை. ரியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அவர் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு லைக் கொஞ்சம் தெரிஞ்சவங்களா போட்டிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அது நாட் அ ப்ராப்ளம். பட் ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்லா தான் நடிச்சிருக்காரு. சூப்பராக புதுசாக நியூவாக நல்லா இருந்துச்சு எல்லாமே. அது ஒரு காமெடியாக நல்லா தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அவர் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் ஓகே தான், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை, ஓகேவாக இருந்துச்சு சாங்ஸ். ரியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆமாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிளைமேக்ஸ் நல்ல எல்லோரும் ஓகேவா நல்லா தான் இருந்துச்சு. இல்லை அவருக்கு எதுவும் ஆகலை, எதுவுமே சொல்லல, எதுவுமே காட்டல. நல்லா தான் இருந்துச்சு.